நடிகை கௌதமியின் சொத்துக்களை அபகரித்த விவகாரத்தில் கேரள மாநிலத்தில் கைது செய்யப்பட்ட அழகப்பன் மற்றும் குடும்பத்தினர் உட்பட 5 பேரை எழும்பூர் நீதிமன்றத்தில் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் ஆஜர்படுத்தியுள்ளனர். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணாவிடம் கேட்கலாம். கிருஷ்ணா, விரிவான விவரங்கள் என்ன? நிச்சயமாக பல்வேறு மொழிகளில் நடித்து பிரபலமான நடிகை கௌதமி தனது 25 கோடி ரூபாய் மதிப்பிலான சொத்துக்களை அழகப்பன் என்பவரும் அவரது குடும்பத்தினரும் அபகரித்துள்ளதாக சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளித்திருந்தார். குறிப்பாக சென்னையில் மட்டுமல்லாது அவர் சொத்துக்கள் எங்கெங்கெல்லாம் வாங்கியிருக்கிறாரோ அந்த இடத்திலெல்லாம் புகார் என்பது அளிக்கப்பட்டிருந்தது. காஞ்சிபுரம், திருவண்ணாமலை, ராமநாதபுரம் உள்ளிட்ட இடங்களில் இந்த புகார் என்பது அளிக்கப்பட்டிருந்தது. இந்த விவகாரம் தொடர்பாக சென்னை மத்திய குற்றப்பிரிவில் வழக்குகள் பதிவு செய்யப்பட்டு சம்பந்தப்பட்ட அழகப்பன் மற்றும் அவரது குடும்பத்தினர் தொடர்பான இடங்களில் சோதனை என்பது நடத்தப்பட்டு பல முக்கிய ஆவணங்கள் பறிமுதல் செய்யப்பட்டன. அது குறித்து அவரிடம் 6 முறை சம்மன் அனுப்பியும் சம்பந்தப்பட்ட அழகப்பனும் அவரது குடும்பத்தினரும் ஆஜராகாத காரணத்தினால் அவரை தேடும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தனர். இந்நிலையில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவர் முன்ஜாமீன் பெறுவதற்கான மனு தாக்கல் செய்யும் பொழுது அதற்கான எதிர்ப்பு தெரிவித்த காரணத்தினால் அழகப்பன் மற்றும் அவரது குடும்பத்திற்கான முன்ஜாமீன் தள்ளுபடி என்பது சென்னை உயர்நீதிமன்றத்தால் தெரிவிக்கப்பட்டது. இதனையடுத்து 3 தனிப்படைகளை அமைத்து அழகப்பனை தேடும் பணியிலும் தீவிரமாக போலீசார் ஈடுபட்டு வந்தனர். அப்பொழுது கேரளாவில் உள்ள திருச்சூரில் தலைமறைவாயிருப்பதை தெரிய வந்ததை அடுத்து தனிப்படை போலீசார் அழகப்பன், அவரது மனைவி நாச்சல் அழகப்பன், மகள் ஆர்த்தி, மகன் சிவா மற்றும் ஓட்டுநர் சதீஷ்குமார் உள்ளிட்ட 5 பேரையும் உறுதியாக கைது செய்து அங்கிருக்கும் நீதிமன்றத்தில் டிரான்சிட் வாரண்ட் பெற்று சென்னை அழைத்து வந்தார்கள். இன்று காலை அழைத்து வரப்பட்ட இந்த 5 பேரிடமும் மத்திய குற்றப்பிரிவு போலீசார் சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்தில் விரிவான விசாரணையை நடத்தியிருக்கிறார்கள். குறிப்பாக நடிகை கௌதமியின் சொத்துக்களை எவ்வாறு அபகரித்தார்கள், என்னென்ன வகையில் அபகரித்தார்கள் உள்ளிட்ட விவகாரங்கள் தொடர்பாக எல்லாம் விசாரணை நடத்திய பிறகு தற்போது சென்னை காவல் ஆணையர் அலுவலகத்திலிருந்து விசாரணை நீதிமன்றமான எழும்பூர் சிசிடிவி நீதிமன்றத்திற்கு நீதிபதி முன்பு ஆஜர்படுத்த அழைத்துச் செல்லப்பட்டிருக்கிறார். இந்த 5 பேருக்கும் மருத்துவ பரிசோதனை மேற்கொள்ளப்பட்டு எழும்பூர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைக்க மத்திய குற்றப்பிரிவு போலீசார் திட்டமிட்டிருக்கின்றனர். விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி கிருஷ்ணா. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.